சால்வ் பண்ணிட்டோம் இல்லையா? ரிசல்ட் இப்போ சொல்யூஷனுக்கு வந்தாவே சால்வ் கொடுத்தா சொல்யூஷன் வந்துடுது. அதுக்கப்புறம் சொல்யூஷன் என்னெல்லாம் இருக்குது பாருங்க. டிஃபர்மேஷன், டோட்டல் டிஃபர்மேஷன், டைரக்ஷனல் டிஃபர்மேஷன், டோட்டல் வெலாசிட்டி, டைரக்ஷனல் வெலாசிட்டி அண்ட் டோட்டல் ஆக்சலரேஷன், டைரக்ஷனல் ஆக்சலரேஷன், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் டிஃபர்மேஷன். ஸ்ட்ரெயின்ல அதே மாதிரி there are different application, equivalent one mesh stress, maximum principal stress, middle, minimum, shear stress, intensity of stresses, normal stress, shear stress, vector approach la principal stresses, அதே மாதிரி இதெல்லாம் thermal, elastic as well as plastic deformation ஓடுது. and ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எதெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாமே ஸ்ட்ரெயினுக்கு எதெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இருக்கும். இது வந்து எனர்ஜி ஈக்குவேஷன். மோஸ்ட்லி வந்து லார்ஜர் டிஃபர்மேஷன், ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்சர்வ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ் பண்ணுற போது இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இது வந்து டேமேஜ் ஃபேக்டர்ஸ். மோஸ்ட்லி வந்து ஃபெட்டிக் அனலைசிஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்போ ஃபெட்டிக் அனலைசிஸ் பண்ணுறப்ப டேமேஜ் ஃபேக்டர்ஸ் இதிலிருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்போம். இதே மாதிரி லீனியரைஸ்டு ஸ்ட்ரெஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து ப்ராப். மோஸ்ட்லி ப்ராப்ளம் என்னெல்லாம் இருக்குன்னா இதிலிருந்து இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தீங்களோ அதை டைரெக்டாக இது தனிப்பட்ட முறையில் எடுத்து அனலைஸ் பண்ணி ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் டூல், ஃபெட்டிக் டூல், கான்டாக்ட் டூல், போல்ட் டூல் 4 இருக்கு. இப்போ நம்ம ஃபெட்டிக் அனலைசஸ், இதே ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபெட்டிக் டூலையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து என்ன 3 டைப் ஆஃப் லோடு இருக்கும். நம்ம படித்த ஞாபகம் இருக்கா? சோடர்பெக் ஈக்குவேஷன், குட்மேன் ஈக்குவேஷன், கிரிப்பர் ஈக்குவேஷன். சோடர்பெக் ஃபார் என்ன மெட்டீரியல்? டக்டைல். சோடர்பெக்னா டக்டைல் மெட்டீரியல். குட்மேனும் மாடிஃபைடு குட்மேன் என்ன? குட்மேன் அண்ட் கிரிப்பர். குட்மேன் அண்ட் கிரிப்பர் இது ரெண்டுமே என்ன சொல்லுவோம்? பிரிட்டில் மெட்டீரியலுக்கு. அப்போ இது ப்ரீடிஃபைன்டா இந்த ஈக்குவேஷன்ஸ் அதில் எடுத்துக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு இன்சர்ட் ஃபெட்டிக் லைஃப், அடுத்தது டேமேஜ், அடுத்தது சேஃப்டி ஃபேக்டர், இது எல்லாமே இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் ஓவர் இதுல நார்மலா டிஃபர்மேஷன், டோட்டல் டிஃபர்மேஷன் அண்ட் ஈக்குவலண்ட் ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், அவ்வளோ இந்த ரிசல்ட் எல்லாமே எடுத்துக்கலாம். இதை திரும்ப போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி எவாலுவேட் ஆல் த ரிசல்ட்ஸ் கொடுத்தோம்னா அந்த ரிசல்ட் வந்துடும். ஸோ இதோட டோட்டல் டிஃபர்மேஷன் என்ன,